அப்புறம் என்ன? பாட்ட போட்டாச்சு, பட்டைய கெளப்பு. சீமான், 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 மக்கள் மனதின் கோமான், அண்ணன் என்று அழைத்தால் அருகில் நிற்கும் எம்மான். ஒரு தடவ தான் கேட்டேன். மொட்டை மனப்பாடம் ஆயிப்போச்சு. நாளைக்கு ஆகஸ்ட் 30ஆம் தேதி மரங்களின் மாநாடு நடக்கவிருக்கக்கூடிய சூழல்ல, அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து ஒரு பாடல் வெளியாகி மிகப்பெரிய அளவுல பரபரப்ப ஏற்படுத்தியிருக்கு. வழக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு அவங்க தான் பாட்டு போட்டுக்கிட்டு பட்டைய கிளப்பிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம தமிழ் தேசிய பாதையில பயணிக்கக்கூடிய நம்ம ஒரு தனி மனித துதி பாடுவதா? இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? சீமானவர்கள பற்றி புகழ்வதற்காக இந்த மாரி பாடல் போடப்பட்டதெல்லாம் வந்து தப்புங்க அப்படின்னு ஒரு குரூப் தூக்கிக்கிட்டு வருவாய்ங்க. அவிங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய காணொளியாகவும் இருக்கும். அது மட்டும் அல்லாமல் ஏன் இந்த பாடல் போடப்பட்டுச்சு? மரங்களின் மாநாட்டுல அண்ணன் சீமான் அவர்கள் செய்யப்போற சம்பவம் என்ன? இத பற்றி தான் இந்த காணொளியில தெள்ள தெளிவா பார்க்க போறோம். உலகத்தமிழ் கிறிஸ்தவர்கள் இயக்கம் நடத்திய கிறிஸ்தவர்களுடன் சீமான் என்ற நிகழ்வுல கலந்து கொண்டு பேசிய அண்ணன் சீமான் அவர்கள் கையில வாட்டர் பாட்டில வச்சு ஒரு மிகப்பெரிய அரசியலையே பேசியிருப்பாரு. இந்த வாட்டர் பாட்டிலுக்காரனுக்கு ஃபோன் பண்ணா 5வது நிமிஷத்துல லோடா கொண்டு வந்து வாட்டர் பாட்டில இறக்கிட்டு போயிருவான். ஆனா நம்மளுடைய எளிய மக்கள் கையில காலி குடங்களோட தண்ணிக்காக காத்து நிற்கக்கூடிய கொடுமை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது நமக்கு தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னா நம்ம 10 ரூபாய குடுத்து வாட்டர் பாட்டில வாங்கி தண்ணிய குடிச்சிட்டு போயிடுவோம். ஆனா, விலங்குகளும், பறவைகளும், காக்கா, கொக்கு, குருவி இதெல்லாம் தண்ணி தாகம் எடுத்தா என்ன பண்ணும்? அப்படிங்கிற ஒரு அருமையான கேள்விய அண்ணன் சீமான் அவர்கள் எழுப்பியிருப்பாரு. எனக்கு தவிக்குது போத்தல குடிக்கிறேன். காக்கை, குருவி, கொக்கு, சிட்டு, மான்மைன்னெல்லாம் என்ன பண்ணும்? இதை சிந்திக்காத என்ன நீ இறை மக்களா இருந்து என்ன பண்ண போற? இதுதான் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற உயரிய தத்துவம். இந்த தமிழக வெற்றிக் கழக தற்குறிகள் மாரி அத வெறும் சொல் வடிவத்துல வந்து வச்சிருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி இல்ல. அத செயல் வடிவத்துல செஞ்சு காட்டக்கூடிய இயக்கம் நாம் தமிழர் கட்சி. அப்படி ஒரு தரமான சம்பவத்த நாளை ஆகஸ்ட் 30ஆம் தேதி அண்ணன் சீமான் அவர்கள் செய்யவிருக்கிறார். மரங்களின் மாநாடு முதல் முறை காணுது தமிழ்நாடு. அண்ணனும் சீமான் கரம் பற்றி நடப்போம் பெருமையோடு. மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கியத்தை முன்வைத்து மரங்களின் மாநாட அண்ணன் சீமான் அவர்கள் நாளைக்கு மிக பிரம்மாண்டமாக நடத்த இருக்கிறாரு. இது வந்து முதல் முறை இல்ல. இது வந்து இந்த மாரி வந்து சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் குரல் கொடுக்கிறது அப்படிங்கிறது முதல் முறை இல்ல. அவர் கட்சி தொடங்குன காலம் தொட்டே அவர் வந்து பல்வேறு போராட்டங்கள வந்து இந்த சுற்றுச்சூழலுக்காக எழுப்பி வந்திருக்கிறாரு, பண்ணி வந்திருக்கிறாரு. அதுல வந்து மிக முக்கியமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலைகள உடைத்து கொண்டு போறத எதிர்த்து பேசியிருக்காங்க. கனிம வள கொள்ளைக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி நின்றுருக்கு. குறிப்பாக கடல்ல பேனா வைப்போம் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்த அந்த ஒரு முடிவ கைவிட வைச்சதுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது வந்து அண்ணன் சீமான் அவர்கள். "நீ மட்டும் கடல்ல பேனா வை, வந்து உடைக்கலனா பாரு" அப்படின்னு சொல்லி பேசினவர் அண்ணன் சீமான் அவர்கள். அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய பவளப்பாறைகள் பாதிக்கப்படும். 13 மீன்பிடி கிராமங்கள் பாதிக்கப்படும். உள்ள இருக்கக்கூடிய மீன்கள் பாதிக்கப்படும். மீன்களுடைய இனப்பெருக்கம் பாதிக்கப்படும்னு பல்வேறு விடயங்கள வந்து எடுத்துச் சொல்லி, அந்த ஒரு திட்டத்த கைவிட வைத்ததுல ஒரு மிகப்பெரிய பங்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு உண்டு. இது மாதிரி சுற்றுச்சூழலுக்கு ஒண்ணுன்னா, முதல்ல போய் களத்துல இறங்கி நிக்கக்கூடியது அண்ணன் சீமான் அவர்களாக தான் இருக்கும். கடைசியாக அவர் செஞ்ச சம்பவம் அப்படிங்கிறது ஒரு தரமான சம்பவம். மலைகள்ல வந்து ஏறி மாட மேய்க்கணும் அப்படின்னு அவர் எடுத்த முடிவு அப்படிங்கிறதெல்லாம் யாருமே வந்து யோசிச்சு பார்க்கல. வருவாரு, நிப்பாரு, அத போலீஸ்காரங்க தடுப்பாங்க. அந்த இடத்திலேயே பிரஸ் மீட் குடுத்துட்டு அப்படியே எல்லாரும் கலைஞ்சு போயிருவாங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, கையில கம்ப எடுத்துக்கிட்டு மாடுகள கூப்பிட்டுக்கிட்டு மலை மேல கிருட்டுன்னு ஏறிட்டாரு மனுஷன். "நீ என்னையா தடுக்கிறது? நான் என்னையா நிக்கிறது? நான் பாட்டுக்கு போய்க்கிட்டே இருப்பேன்" அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்ப மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறாரு. இது எங்க நடக்கவிருக்கு அப்படின்னா, வெற்றி கார்டன்ஸ், அருங்குளம், திருத்தணி அருகில இருக்கு இந்த அருங்குளம் அப்படிங்கிறது திருவள்ளூர் மாவட்டம். ஸோ இந்த இடத்துல தான் இது நடக்க இருக்கு.
வட தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மறக்காம கலந்து கொண்டு அண்ணன் சீமான் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். இப்படி இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவனுக்கு பாடல் போடாம வேற யாருக்கு பாடல் போடுறது? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, 4 வருஷம் ஆயிருச்சு, இன்னும் விடிஞ்ச பாடு இல்லைங்க அப்படின்ட்டு போ வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வேற யாருக்கு பாட்டு போடலாம்? கைய கட்டி நாங்க வாய பொத்தி குனிஞ்சு நின்னதெல்லாம் அட அந்த காலம், இது திருமா காலம் அப்படின்லாம் நீங்க பாட்டு போடுவீங்க. நான் எங்க எங்க அண்ணனுக்கு பாட்டு போடக்கூடாதா? எங்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு நாங்க பாட்டு வேகமா போடுவோம், விவேகமா போடுவோம், இன்னும் வேற லெவல்ல கூட போடுவோம். சீமான் 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 மக்கள் மனதின் கோமான் அண்ணன் என்று அழைத்தால் அருகில் நிற்குமா. ஆக மொத்தத்துல இதுல நெறைய எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் கூட நம்ம மேல விமர்சனம் வைப்பாங்களான்னு தெரியாது. அண்ணன் சீமான் அவர்களுக்காக எழுதப்பட்டு வெளியாயிருக்கக்கூடிய பாடல் பற்றி. ஆனா, உள்ள இருக்கக்கூடிய நெறைய கருப்பாடுகள் வந்து வெளியில வர ஆரம்பிச்சுரும். தமிழ் தேசியத்துல வந்து தனிமனித துதி பாடுவது அந்த அளவுக்கு நல்ல விஷயம் கிடையாதுங்க அப்படிம்பாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் கடந்த 15 ஆண்டு காலமாக தமிழ் தேசிய அரசியல தேர்தல் அரசியலோடு, கள அரசியலோடு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அவர் பட்ட பாடு அவருக்கு தான் தெரியும். அவருக்கு பாட்டு போடாம நீங்க வேற யாருக்கு பாட்டு போடுவீங்க? பாடல் அப்படிங்கிறது ஒருத்தருடைய கொள்கையை கொண்டு போய் மக்கள்ட்ட சேர்க்கிறதற்கான ஒரு ஆயுதமா தான் பார்க்கணுமே தவிர்த்து, அத வந்து தனி மனித துதி பாடுவது அப்படிங்கிற மாரி எடுத்துக்க முடியாது. அண்ணன் சீமான் அவர்களுடைய கருத்துக்கள பாடல் வடிவுல குடுக்கும்போது, அது இன்னும் வீரியமாக போய் சேரும். பட்டி தொட்டி எங்கும் போய் ஒலிக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. இப்போ ஸ்டாலின் அவர்கள் போன தடவ ஆட்சிய புடிச்சதுக்கு ஒரு முக்கிய காரணம் வகித்தது, "ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு" அப்படிங்கிற பாடல். அந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஒலிச்சது. அது வந்து ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றிக்கு வந்து வலு சேர்த்தது. அதேபோல அண்ணன் சீமான் அவர்களுக்கு பாடல் போடுறதுல ஒண்ணும் தப்பில்ல. அது நல்ல விதமாக அவருடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்லி மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். அத நம்ம வந்து வரவேற்கிறோம். இத வந்து எவனாவது ஒருத்தன் அப்படி இப்படின்னு நொட்ட சொல்ல தூக்கிட்டு வந்தான் அப்படின்னா, அவன்லாம் கண்டுக்காதீங்க. அவன்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு, நீங்க பாட்ட போட்டு பட்டைய கெளப்புங்க. மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம். மரங்களின் மாநாடு. மனிதர்கள் இல்லாது மரங்கள் வாழும். மரங்கள் இல்லாது மனிதர்கள் மட்டுமல்ல, உலகில் எவ்வுயிரினமும் வாழ முடியாது. ஆகஸ்ட் 30ஆம் தேதி சனிக்கிழமை காலை சரியாக 10 மணிக்கு அருங்குளம் கூட்டுச்சாலை மனிதநேய பூங்கா வெற்றி தோட்டத்தில் மாநாடு நடக்கிறது. தமிழர்கள் எல்லாம் மறக்காமல் கூடுவோம், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், வனம் செய்வோம். மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதாரம். நாம்